நீங்கள் கற்பனை செய்யும் நரகம் எப்படி இருக்கும்? நெருப்பு, இருள், முடிவற்ற சித்திரவதை இப்படித்தானே இருக்கும். ஆமா, பொதுவா அப்படிதான் நாம நடப்போம். ஆனா இந்த உலகின் மிக அழகான, அமைதியான, எந்த குறையும் இல்லாத ஒரு சொர்க்கத்திற்கு சென்றாலும் உங்களால் அந்த நரகத்தை முழுமையாக உணர முடியும்னு சொன்னா நம்புவீர்களா? இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா இது ஒரு மிக சுவாரஸ்யமான அலசலாக இருக்க போகுது. ஆமாம், பாரடைஸ் லாஸ்ட் காவியத்தோட முதல் 3 புத்தகங்களை நீங்க ஏற்கனவே நன்கு அறிந்திருப்பீர்கள். சொர்க்கத்திலிருந்து சாத்தான் எப்படி துரத்தப்பட்டான், நரகத்தில் அவன் எப்படி தன் படைகளை திரட்டினான் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆரம்ப கதைகள் எல்லாருக்கும் பரிச்சயமானதுதான். சரி, இன்னைக்கு நாம இந்த அலசல்ல எந்தவிதமான கவனச்சிதறலும் இல்லாம முழுமையா இறங்கி பார்க்க போது அந்த காவியத்தின் மிக முக்கியமான 4வது புத்தகத்தை மட்டும்தான். இந்த புத்தகம் எங்க ஆரம்பிக்குது, என்ன சொல்ல வருது, சரியா எந்த இடத்துல முடியுது அப்படிங்கறது ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த 4வது புத்தகம் ஒரு மிகச்சிறந்த உளவியல் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, ஏன்னா முதல் 3 புத்தகங்கள்ல சாத்தானே ஒரு பிரம்மாண்டமான போர் வீரனா, ஒரு தலைவனா நாம பார்த்திருப்போம். கரெக்ட். ஆனா இந்த 4வது புத்தகத்துல தான் அவனது உண்மையான முகம், அதாவது அவனுக்குள் நடக்கும் மாபெரும் அகப்போராட்டம், அவனது மனதின் இருள் எல்லாமே வெளிச்சத்திற்கு வருது. ஏடன் தோட்டத்திற்குள் அவன் நுழைவது வெறும் இடமாற்றம் கிடையாது. ஓஹோ, அது மனித குலத்தின் வீழ்ச்சிக்கான விதையை ஊன்றும் ஒரு மாபெரும் தந்திரத்தின் தொடக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். அப்படியே அந்த தொடக்கத்திலிருந்தே வருவோம். சாத்தான் நேரடியாக ஏடன் தோட்டத்துக்குள் செல்லலையே. இல்ல, அவன் நேரா உள்ள போகல. அதற்கு அருகில் உள்ள நிபெட்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையில இறங்குகிறான். அங்கே நின்று கொண்டு அந்த புதிய உலகின், குறிப்பாக சூரியனின் அழகை பார்க்கிறான். நீங்கள் சொன்ன அந்த உளவியல் த்ரில்லர் இங்குதான் ஆரம்பமாகிறது. ஆமா, அந்த இடத்துல தான் ஷைத்தானோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் தொடங்குது. அந்த அழகை பார்த்தவுடன் ஷைத்தானுக்குள் ஒருவித குற்ற உணர்ச்சி எழுகிறது. இறைவன் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே, நன்மையை மட்டுமே செய்தானே. என்னுடைய இந்த அதீத அதிகார ஆசை, கர்வம் தானே என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று தனக்குள்ளேயே புலம்புகிறான். உற்று கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல அவனுக்கு தன் தப்பு புரியுது. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒருவேளை ஷைத்தான் மனம் திருந்தி விடுவானோ என்ற ஒரு எண்ணம் தோன்றும். ஒரு கணம் மன்னிப்பு கேட்கலாமா என்று கூட அவன் யோசிக்கிறானே. ஆனா அவன் கேட்க மாட்டான். அதுதான் சாத்தானின் மன அமைப்பில் உள்ள மிகச் சிக்கலான அம்சம். இத மில்டன் மிக ஆழமாக விவரிக்கிறார். சாத்தானுக்கு தெரியும் தான் செய்தது தவறு என்று. இறைவனின் கருணையை அவன் அந்த ஒரு நொடி உணர்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா அவனது அதீத கர்வமும் அது கொடுத்த விரக்தியும் அவனை மன்னிப்பு கேட்க விடாமல் தடுக்கின்றன. தான் ஒருவேளை மன்னிப்பு கேட்டு மீண்டும் சொர்க்கத்திற்கு சென்றாலும் தன்னால் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அடிமையாக இருக்க முடியாது, மீண்டும் ஒரு கலகத்தைத்தான் செய்வேன் என்பது அவனுக்கே ரொம்ப தெளிவா புரியுது. இதை நான் இப்படி பார்க்கறேன். அதாவது நாம சில சமயம் நமது பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க ஒரு அழகான சுற்றுலா தலத்திற்கு செல்வோம். ஆமாம், கண்டிப்பா. ஆமா, அங்கு சென்றாலும் நமது கவலைகள் நம் மனதிற்குள்ளேயே உலாவரும் அல்லவா? அதுபோலதான் சாத்தானும் சொர்க்கத்திற்கு வந்தாலும் அவனுக்குள்ளேயே ஒரு நரகத்தை சுமந்து தெரிகிறான். எந்த திசையில் ஓடினாலும் நரகம் என்னை துரத்துகிறதே, சொல்லப்போனால் நானே ஒரு நரகமாகத்தான் இருக்கிறேன் என்று அவன்தான் கூறுகிறானே. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், தனக்குள்ளேயே ஒரு நரகத்தை வைத்துக்கொண்டு எப்படி அவனால் ஒரு சொர்க்கத்தில் வாழ முடியும்? அது சாத்தியமே இல்ல. கண்டிப்பா சாத்தியமில்ல. அந்த விரக்தியின் உச்சத்துல தான் அவன் ஒரு கொடூரமான முடிவுக்கு வரான். எனக்கு இனி எந்த நம்பிக்கையும் இல்ல, பயமும் இல்ல, எந்த விதியும் இல்ல அப்படின்னு சொல்றான். நன்மையே, நீ என்னை விட்டு பிரிந்து செல். தீமையே, இனி நீதான் எனக்கு எல்லாமே என்று சபதம் எடுக்கிறான். அட, எவ்வளோ பெரிய முடிவு இது! ஆமா, இனி கெட்டதை மட்டுமே செய்வது என்ற அவனது இந்த அகப்போராட்டம் அவனது எண்ணங்கள் மட்டுமின்றி அவனது முகத்திலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அவனது கோபம், பொறாமை, விரக்தி என அத்தனையும் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிகிறது. ஒரு நிமிடம். சாத்தான் இப்போது ஏடன் தோட்டத்துக்கிட்ட ஒரு சாதாரண தேவதையின் மார்வேடத்துல தானே இருக்கிறான். தேவதைகளின் முகங்களில் இப்படிப்பட்ட இருண்ட உணர்ச்சிகள் வெளிப்படக்கூடாதல்லவா? சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான மன உளைச்சல்கள் இருக்காது. அந்த பிழையை தான் யூரியல் என்ற சூரிய தேவதை வெகு தொலைவில் இருந்து கவனிக்கிறார். சொர்க்கத்தின் தேவதைகள் எப்போதும் அமைதியானவர்கள். எந்த சூழலிலும் அவர்கள் முகத்தில் ஒரு தெய்வீக அமைதி குடிகொண்டிருக்கும். ஆனா சாத்தான் முகத்துல அது இல்ல. கரெக்ட்.
சாத்தான் மாறியிருந்த அந்த சிறிய செரூப் தேவதையின் முகத்தில் இத்தனை வன்மமும் தவிப்பும் தெரிவதை பார்த்தவுடன் யூரியலுக்கு சந்தேகம் வந்துவிடுகிறது. சாத்தான் தன்னுடைய முகபாவனையாலேயே தன் மாறுவேடத்தை காட்டிக் கொடுத்து விடுகிறான். தீய எண்ணங்களை ஒருபோதும் முழுமையாக மறைக்க முடியாது என்பதை மில்டன் இங்கு ரொம்ப அழகா உணர்த்துகிறார். ஓஹோ, ஒரு சின்ன உணர்ச்சி பிழை அவனை காட்டிக் கொடுத்து விட்டது. சரி, அங்கிருந்து சாத்தான் நேராக ஏடன் தோட்டத்திற்குள் செல்கிறான். அவன் உள்ளே நுழையும் விதமே மிகவும் குறியீடு தன்மை வாய்ந்தது. ஆமா, அவன் ஒரு வாசலின் வழியாக போகல. இல்ல, அவன் அந்த ஏடன் தோட்டத்தின் உயர்ந்த சுவர்களை தாண்டி ஒரே பாய்ச்சலாக உள்ளே குதிக்கிறான். இதற்காக மில்டன் பயன்படுத்தியிருக்கும் உவமைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது, செம்மறி ஆட்டு மந்தைக்குள் புகும் ஒரு ஓநாய் போலவும் தேவாலயத்திற்குள் ஜன்னல் வழியாக நுழையும் திருடர்கள் போலவும் சாத்தான் நுழைகிறான் என்று விவரிக்கிறார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த உவமைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் மற்றும் மத விமர்சனம் இருக்கிறது. இது வெறும் கதையல்ல. அப்படியா? ஆமாம். மில்டன் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல் நிறைந்த மதக்குருமார்கள், ஊதியம் பெறும் பாதியாரியார்களை அவர் கடுமையாக வெறுத்தார். உண்மையான பக்தியின்றி வெறும் பணத்திற்காக தேவாலயத்திற்குள் நுழைபவர்களைத்தான் அவர் சுவரை தாண்டும் திருடர்கள் அப்படின்னு சொல்றார். அருமையான ஒப்பீடு. சாத்தானின் இந்த நுழைவு தூய்மையான ஒன்றிற்குள் ஒரு ஒட்டுண்ணி நுழைவதை குறிக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் சாத்தானின் உருமாற்றங்களை நீங்க கவனிக்கணும். முதலில் அவன் ஒரு பிரம்மாண்டமான தேவதை, பிறகு ஒரு சிறிய சேரூப், இப்போ சுவரை தாண்டும் ஒரு ஓநாய். அடுத்ததாக அவன் ஒரு பறவையாகவும் மாறுகிறானே. தோட்டத்தின் மையத்தில் இருக்கும் மிக உயரமான வாழ்வின் மரத்தில் அவன் ஒரு நீர்க்காகமாக, அதாவது ஒரு கார்மரண்ட் பறவையாக உருமாறி அமர்கிறான். அதுதான் முக்கியமான இடம். எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம். அவ்வளவு பெரிய தேவதை ஏன் ஒரு சாதாரண கடல் பறவையாக, அதுவும் இரையை தேடி அலையும் ஒரு பேராசை பிடித்த நீர்க்காகமாக மாற வேண்டும்? இது அவனது வீழ்ச்சியை காட்டுகிறதா? ஆமாம், மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் சாத்தானின் தார்மீக வீழ்ச்சியின் வெளிப்பாடு. அதாவது அவனோட மாரல் டீக்ரடேஷன். பாவம் செய்ய அவனோட உயர்ந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. அந்த வாழ்வின் மரம் என்பது ஸ்வர்க்கத்தின் மிக உயர்ந்த புனிதமான அம்சம். அந்த புனிதமான மரத்தை அவன் வெறும் ஒரு கண்காணிப்பு கோபுரமாக, அடுத்தவர்களை உளவு பார்ப்பதற்கான ஒரு இடமாக பயன்படுத்துகிறான். அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால், வாழ்வின் மரத்தில் அமர்ந்து கொண்டு அவன் பார்ப்பது வாழ்வை அல்ல, அவனது கண்கள் அறிவு மரத்தை மட்டும்தான் தேடுகின்றன. ஆமாம், அதுதான் அவனது ஆயுதமாக போகிறது. அந்த மரத்தில் அமர்ந்துதான் சாத்தான் முதல் முறையாக ஆதாம் மற்றும் ஏவாளை பார்க்கிறான். இதை கேட்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். மில்டன் இந்த முதல் மனிதர்களை எப்படி காட்டியிருக்கிறார் என்று. அது ஒரு மிக அழகான சித்தரிப்பு. ஆமாம், அவர்கள் ஆடைகள் இன்றி, எந்தவித பாவமும் இன்றி இயற்கையோடு ஏய்ந்து வாழ்கிறார்கள். சிங்கம், கரடி, யானை என எந்த விலங்கும் ஆக்ரோஷமாக இல்லை. ஏடன் தோட்டத்தை மில்டன் ஒரு முழுமையான அகிம்சை நிறைந்த இடமாக, ஒரு சைவ உணவு கூடமாக விவரிக்கிறார். பாவத்திற்கு முந்தைய உலகம் எப்படி இருந்திருக்கும் என்ற மில்டனின் கற்பனை அது. அங்கு இரத்தம் சிந்துதல் இல்லை, மரணம் இல்லை. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த கூச்சமோ குற்ற உணர்ச்சியோ இல்லை. ஏன்னா பாவங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. கரெக்ட்? கூச்சம் என்பது பாவம் செய்த பிறகு வரும் ஒரு உணர்வு. அவர்களின் நிர்வாணம் என்பது வக்கிரமல்ல, அது முழுமையான தூய்மையின் அடையாளம். அதை சாத்தானே வியந்து பார்க்கிறான். ஒரு கணம் அவர்களின் அழகை பார்த்து அவனுக்கே அவர்கள் மேல் ஒரு சிறு அன்பு தோன்றுகிறது. ஆனால் மீண்டும் அவனது பொறாமையும் வன்மமும் அதை அழித்து விடுகிறது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அந்த தூய்மையான உலகத்தில்தான் ஏவாள் தனது முதல் நினைவை ஆதாமிடம் பகிர்கிறாள். இது ஒரு மிக முக்கியமான இடம். ஏவாள் ஒரு மர நிழலில் விழித்தெழுகிறாள். அவளுக்கு தான் யார், எங்கே இருக்கிறோம் என்று எதுவுமே தெரியாது. அவள் நடந்து சென்று ஒரு ஏரியின் அருகே நிற்கிறாள். அந்த தண்ணீரில் தெரிந்த பிம்பம் அவளுடையது என்று கூட அவளுக்கு தெரியாது. அந்த பிம்பத்தையே பார்த்து மயங்கி நிற்கிறாள். பின்னர் ஒரு கண்ணுக்கு தெரியாத குரல் அவளை அங்கிருந்து ஆதாமிடம் வழிநடத்துகிறது. இது ஒரு அழகான காட்சி. ஆனா இது கேட்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏவாள் தன் சொந்த பிம்பத்தை பார்த்து மயங்கியது அவளது சுயநலமா, அதாவது நார்கசிசம் என்று சொல்வார்களே, அதுவா? அல்லது அது அவளது வெறும் வெகுளித்தனமா? இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். மில்டனின் காலகட்டத்து சிந்தனைகளுடன் இதை பொருத்தி பார்க்கணும். ஆதாம் இறைவனுக்காக நேரடியாக படைக்கப்பட்டவன். ஆனா ஏவாள் ஆதாமின் மூலமாக படைக்கப்பட்டவள். ஓ, அந்த காலகட்டத்து பெண்களை பற்றிய பார்வை. ஆமாம், ஏவாள் தண்ணீரில் தன் பிம்பத்தை பார்த்து மயங்குவது என்பது அவள் எளிதில் வெளிப்புற அழகிற்கு, மாயைகளுக்கு மயங்கக்கூடியவள் என்பதற்கான ஒரு உளவியல் குறியீடு.
இது அவளது பலவீனத்தை முன்கூட்டியே காட்டுகிறது. அதே சமயம் ஆதாமை பார்த்ததும் அவள் முதலில் விலகிச் செல்கிறாள். ஏனென்றால் அவளது பிம்பத்தைப் போல் ஆதாம் மென்மையாக இல்லை. பிறகு ஆதாம் அவளை அழைத்த பிறகே அவள் அவனுடன் இணைகிறாள். இதையெல்லாமே ஒரு பறவையா மரத்திலிருந்து சாத்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது ஆதாம் இறைவனின் கட்டளையை நினைவுபடுத்துகிறான். இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், ஆனால் ஒரே ஒரு கட்டளையை மட்டும் விட்டிருக்கிறார். அந்த அறிவு மரத்தின் பழத்தை மட்டும் நாம் உண்ணக்கூடாது என்று. அந்த ஒரே ஒரு கட்டளைதான் சாத்தானுக்கு கிடைத்த மாபெரும் திறவுகோல். அதுவரை அவர்களை எப்படி வீழ்த்துவது என்று தெரியாமல் இருந்த சாத்தானுக்கு ஒரு தெளிவான திட்டம் கிடைத்து விடுகிறது. அந்த அறிவு மரத்தின் பழம். ஆமாம். ஓஹோ, அறிவை தேடுவது இவர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதா? அப்படியென்றால் அந்த அறிவை கொடுத்தே இவர்களை அழிப்பேன் அப்படின்னு சாத்தான் மனதிற்குள் சதித்திட்டம் திட்டுகிறான். சரி, இப்போது மாலை நேரம் வருகிறது. ஏடன் தோட்டத்தில் இருள் சூழத் தொடங்குகிறது. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான பகுதி. ஆதாமும் ஏவாளும் தங்களது குடிலுக்கு திரும்புகிறார்கள். அவர்கள் இறைவனை தன்னிச்சையாக எந்த சடங்குகளும் இன்றி பிரார்த்தனை செய்கிறார்கள். அதை முடித்துவிட்டு அவர்கள் தங்கள் குடிலுக்குச் சென்று உடலுறவு கொள்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எனக்கு ஒரு சந்தேகம். மில்டன் உடலுறவை புனிதமானது என்கிறார், சரி. ஆனால் பாவத்திற்கு முந்தைய உலகத்தில் இது எப்படி சாத்தியம்? பல பரமைவாதிகள் உடலுறவு என்பதே மனித வீழ்ச்சிக்கு பிறகே வந்த பாவம் என்றுதானே நம்பினார்கள். நீங்க கேட்பது மிக முக்கியமான கேள்வி. மில்டன் இந்த இடத்தில் மிக தீவிரமாக பழமைவாதிகளை எதிர்க்கிறார். பாவத்திற்கு முந்தைய உடலுறவு என்பது மிகவும் புனிதமானது என்றும் அது காதலின் உண்மையான வெளிப்பாடு என்றும் அவர் ஆணித்தளமாக கூறுகிறார். அதாவது அதுல காமம் இல்லை, தூய்மையான காதல் மட்டும் இருக்கு. கண்டிப்பா. உடலுறவை ஒரு பாவச் செயலாக கருதுவது முட்டாள்தனம் என்பது மில்டனின் வாதம். அங்கு காமம் இல்லை, மிருகத்தனமான இச்சை இல்லை, ஆனால் தூய்மையான காதல் இருக்கிறது. மில்டனின் இந்த பார்வை அந்த 17ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனை. அவர்கள் அங்கே தூய்மையான காதலோடு உறங்கிக் கொண்டிருக்கும்போது தோட்டத்திற்குள் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய தேடுதல் வேட்டை நடக்கிறது. பகலில் யூரியல் எச்சரித்தார் அல்லவா? அந்த எச்சரிக்கையின்படி தலைமை தேவதையான கேப்ரியல் தனது காவலர்களான இத்தூரியல் மற்றும் செஃபோன் ஆகியோரை அனுப்பி அந்த மர்ம நபரை தேடச் சொல்கிறான். ஆமா, சாத்தானை தேடி வராங்க. அந்த தேவதைகள் சாத்தானை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சியின் உச்சம். அவன் ஒரு தேரையாக மாறி ஏவாள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவளது காதில் தீய கனவுகளை முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறான். சொர்க்கத்தின் மாபெரும் தேவதை ஒரு சாதாரண தேரையாக மாறுவதைக் கண்டு எனக்கு நிஜமாவே வியப்பா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன தார்மீக வீழ்ச்சியின் இறுதி வடிவம் என்கிறோம். ஓநாயாக நீர்க்காகமாக இருந்தவன் இப்போது சேற்றில் ஊறும் ஒரு தேரையாக, நிலத்தோடு நிலமாக ஊர்ந்து செல்லும் ஒரு கீழான உயிரினமாக மாறிவிட்டான். ஏவாளின் ஆழ்மனதில் ஊடுருவி அவளது கற்பனையை கெடுக்க அந்த தேரையாக இருந்துதான் விதையை விதைக்கிறான். அப்ப அந்த தேவதைகள் என்ன செய்றாங்க? அவர்கள் தங்கள் ஈட்டியால் அந்த தேரையை குத்துகிறார்கள். அந்த ஈட்டிக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அது எதை தொட்டாலும் அதன் உண்மையான உருவத்தை வெளிக்கொண்டு வந்துவிடும். ஆஹா. ஈட்டி பட்டதும் சாத்தான் வெடித்து தனது உண்மையான பிரம்மாண்டமான வடிவத்தை பெறுகிறான். ஆனால் இங்கே நடந்த ஒரு விஷயம் சாத்தானின் கர்வத்துக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி என்று சொல்லலாம். இத்தூரியேல் மற்றும் செபோன் ஆகிய 2 தேவதைகளுக்கும் அவனை அடையாளம் தெரியவில்லை. இது சாத்தானுக்கு ஒரு மாபெரும் அவமானம் இல்லையா? நான் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் உங்களுக்கு மேலாக சொர்க்கத்தில் இருந்தவன் நான் என்று அவன் கொதிக்கிறான். ஆனால் அந்த தேவதைகள் ரொம்ப அமைதியாக கூறுகிறார்கள், உன்னுடைய அந்த பழைய பொலிவும் தெய்வீக ஒளியும் உன்னை விட்டு எப்போதோ போய்விட்டது. நீ இப்போது இருளின் உருவமாக இருக்கிறாய். அதனாலதான் எங்களுக்கு உன்னை அடையாளம் தெரியவில்லை என்று. தீய எண்ணங்கள் ஒருவனது ஆன்மாவை மட்டுமல்ல, அவனது புறத்தோற்றத்தின் பிரகாசத்தையும் அழித்துவிடும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இதன் பிறகு அவனை இழுத்துக்கொண்டு போய் தலைமை தேவதையான கேப்ரியல் முன்னிறுத்துகிறார்கள். அங்கே இருவருக்கும் இடையே ஒரு கடுமையான வாக்குவாதம் நடக்கிறது. சாத்தானின் வீழ்ச்சியை கேப்ரியல் கடுமையாக கேலி செய்கிறான். கேப்ரியலின் அந்த வார்த்தைகள் சாத்தானின் ஆணவத்தை ரொம்பவே சீண்டுகின்றன. கோபத்தின் உச்சிக்கே செல்லும் சாத்தான் தனது பிரம்மாண்டமான வடிவம் எடுக்கிறான். அவனது தலை நட்சத்திரங்களை தொடுமளவுக்கு உயர்கிறது. தேவதைகளின் படைகளும் சாத்தானோ போருக்கு தயாராகிறார்கள். அந்த போர் மட்டும் நடந்திருந்தால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அழிந்திருக்கும். நாம் சீட்டின் நுனியில் அமர்ந்திருக்கும் தருணம் அது. இப்போது ஒரு மாபெரும் போர் வெடிக்கப் போகிறது என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம்.
ஆனா அந்த நேரத்தில் வானத்தில் இறைவன் ஒரு தங்கத் தராசை தொங்கவிடுகிறார். அந்த தங்க தராசு ரொம்ப முக்கியமான குறியீடு. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு போர் நடக்கப் போகும் இடத்தில் இந்த தராசு என்ன செய்கிறது? இது என்ன நன்மையையும் தீமையையும் அளவிடும் தராசா? இல்லை, இது நன்மை தீமையை அளவிடும் தராசு அல்ல. ஒரு தட்டில் சாத்தான் போரிடுவதால் ஏற்படும் விளைவும், மறுகட்டில் சாத்தான் அங்கிருந்து தப்பிச் செல்வதால் ஏற்படும் விளைவும் வைக்கப்படுகிறது. ஓ, விளைவுகளை எடை போடும் தராசு. ஆமாம், இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், சாத்தான் போரிடும் தட்டு எடை குறைந்து மேலே செல்கிறது. தட்டும் மேலே செல்கிறது என்றால் சாத்தான் போரிடுவது முற்றிலும் பயனற்றது, அவனுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கப் போவதில்லை என்பதை அது உணர்த்துகிறதா? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். சாத்தான் அந்த தராசை பார்க்கிறான். போரிட்டால் தன்னுடைய அழிவு உறுதி என்பதை முழுமையாக உணர்கிறான். அந்த தராசு இறைவனின் சர்வ வல்லமையை குறிக்கிறது. அவனுக்கு வேறு வழியில்லை. ஆமாம். அந்த மாபெரும் சாத்தான் இறைவனின் முடிவிற்கு கட்டுப்பட்டு கோபமும் ஏமாற்றமும் இயலாமையுமாக அங்கிருந்து பின்வாங்கி இருளில் தப்பியோடுகிறான். சரியாக இந்த இடத்தில்தான், அதாவது சாத்தான் இருளில் தப்பியோடும் இந்த நிகழ்வோடுதான் 4வது புத்தகம் நிறைவடைகிறது என்பதை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் மிக தெளிவாகச் சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆழமான அலசலில் நீங்கள் கேட்டறிந்த முதல் 3 புத்தகங்களுக்கு பிறகு 4வது புத்தகம் எங்கு ஆரம்பிச்சு எப்படி சாத்தானின் உளவியல் சிக்கல்களையும் ஏடன் தோட்டத்தின் மாசற்ற அழகையும் வரப்போகும் பெரும் வீழ்ச்சிக்கான விதையையும் மிக தெளிவாக விதைத்துள்ளது என்பதையும் அது எங்க சரியா முடியுது என்பதையும் முழுமையா பார்த்தோம். கண்டிப்பா இது ஒரு தற்காலிகமான பின்வாங்கல் மட்டுமே என்பதை நாம் மறக்கக்கூடாது. உண்மைதான். இறுதியாக உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு சிந்தனை. சாத்தான் நரகத்திலிருந்து தப்பி வந்தாலும் அவன் மனதுக்குள் தான் நரகம் இருக்கிறது என்று உணர்ந்தான் அல்லவா? மனம் தனக்கான சொந்த இடத்தை கொண்டுள்ளது, அது நரகத்தை சொர்க்கமாகவும் சொர்க்கத்தை நரகமாகவும் மாற்றக்கூடியது என்ற மில்டனின் வரிகள் எவ்வளவு ஆழமானது! இன்றைய காலகட்டத்துக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு வரி அது. ஆமாம். இன்றைய நவீன வாழ்வில் நாம் எல்லாமே சரியாக இருக்கும் ஒரு நல்ல இடத்தில் இருந்தாலும் நமக்குள்ளேயே தேவையற்ற கவலைகளை, பொறாமைகளை, கற்பனை நரகங்களை உருவாக்கிக் கொண்டு தவிக்கிறோம் அல்லவா? மனநிலை சரியாக இல்லையென்றால் நாம் நமக்குள்ளேயே உருவாக்கிக் கொள்ளும் இந்த கற்பனை நரகங்கள் நம்மை ஏடன் தோட்டத்திலே இருந்தாலும் நிம்மதியாக வாழ விடாது என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். அருமையான சிந்தனை. இந்த சிந்தனையோடு பாரடைஸ் லாஸ்ட் காவியத்தின் இந்த மிக முக்கியமான 4வது புத்தகத்தின் ஆழமான அலசலிலிருந்து இன்று விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கிறோம்.